ஸ்வீட் ஹார்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் ரியோ ஜோக்கு அப்புறம் நடிக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நடிக்கிற ஒரு படம். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா நம்மளுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பியார் பிரேமா காதல் ஸ்டார் இந்த மாதிரி படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு லவ் பேட்டர்னில் ஒரு லவ் ஜேர்னலில் ஒரு ரோம் காம் ஃபிலிம் தான் இந்த படமும். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட இயக்குனர் ஸ்வினித் சுகுமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த பியார் பிரேமா காதல் மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பு லவ் பிரேக்கப் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்தில் என்ன புதுசாக ஒரு கான்செப்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி, அதாவது இந்த அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு பிளாட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது அவசியம் இல்லையா? ஸோ அந்த அபார்ஷன் பற்றி இதனால் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற இது மாதிரியான விஷயங்கள், பெயின், அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ஒன்று திரட்டி ஒரு கான்செப்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறது. இதுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களை சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சீன் வரும், நீங்கள் ட்ரைலரில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பெட்ரூம் சீனு, அது கேக்கு கட் பண்ணுறதுக்காக அந்த ஹீரோயினோட ஃபேமிலி அப்படியே வருவாங்க. டோர் ஓப்பன் ஆகும். பெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ரியோவும் இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயின் கோபிகா ரமேஷ் அவங்களும் 2 பேரும் இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த சீனு தான் இந்த படமே. இதை வச்சு தான் நகரும். இது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு வாட்டி காட்டுவாங்க, செகண்ட் ஹாஃபில் இது எதனால் நடந்ததுன்னு காட்டுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது உண்மையாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது தாண்டி அங்கங்கே சின்ன சின்ன மெசேஜ் இந்த படத்தில், அது வந்து இந்த படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா அந்த கதவுக்கு இந்த பக்கம் நிற்கிறதோட வழி அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சாரி அப்படின்னு வந்து ஹீரோயின் கிட்ட ரியோ கேட்பார். ஸோ இது மாதிரி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயம், அங்கங்கே மெடிக்கல் ஷாப் சீனு, அங்கே சிரிக்க வைக்கிற காமெடி. அப்புறம் படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம்னா படத்துடைய ஸ்டார் காஸ்டிங் அப்படிங்கிறது. காஸ்டிங்கில் குறிப்பாக ரியோ அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சோகமான ஒரு ஃபேஸை வச்சு ஒரு நடிச்சிருக்கிறாரு, ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் மேலே எந்த ஃபால்ட்டுமே இல்லை, அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஸோ ஹீரோயின் அவங்களால என்னென்ன ஆக்ட்ரஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மனு அப்படிங்கிற கேரக்டருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அந்த ஹீரோயினோட தாத்தாவாக வராங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பாவை ஒருத்தர் வராரு, மலையாளம் ஆக்டர்னு நினைக்கிறேன். அவர் பேசுகிறது அப்படி தான் இருக்குது, தமிழ். ஸோ இந்த மாதிரி பல ஆக்டர்ஸ், படத்தில் வர குட்டி குட்டி குழந்தைங்க கூட எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே இந்த படத்தை யார் தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா யுவன் சாரோட மியூசிக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எது அப்படின்னா ஹீரோ, அதாவது ரியோவோடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர் வராரு. எனக்கு அவர் பேர் தெரியல, ஆனால் அந்த மனுஷன் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்காக சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த படத்தோட மைனஸ் என்ன இப்போ அப்படி பார்த்தோம்னா நிறைய மைனஸ் இருக்குது. அதுதான் இந்த படம் வந்து ஒரு சுமாரான படமாக வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம். என்னென்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, ட்ராகனாக இருக்கட்டும், குடும்பஸ்தானாக இருக்கட்டும், இது மாதிரி படங்களில் ஃபன்னு கண்டென்ட்டை தாண்டி நீ என்னை அழ வச்சாலும் பரவாயில்ல, நல்லா நீ என்னை 3 மணி நேரம் தேட்டரில் என்டர்டெயின் பண்ணுறியா, நல்லா ஜாலியாக சிரிக்க வைக்கிறீங்களா, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த படம் பண்ண தவறி இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய மைனஸு. அண்ட் டிரெக்டர் ஒரு கண்டென்ட்டை எடுத்து கொண்டு போனாலுமே அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அதை சொல்கிற விதம் சில இடங்களில் லேக் ஆகிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸு. அப்புறம் ஆல்ரெடி நம்ம ஸ்டார் பியார் பிரேமா காதல் இந்த மாதிரி படங்களில் பார்த்த அதே மாதிரியான அந்த காட்சிகள், சினிமாட்டோகிராஃபி, கலரிங் எல்லாமே பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் லைட்டாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி யுவன் சாரோட ப்ரொடக்ஷனில் வந்த படம் மாதிரியே வந்து ஒரு சாயல் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா யுவன் சாரோட மியூசிக். தலைவா என்ன தலைவா ஆச்சு, உங்களோட வெறியன் நாங்கள், எப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்க போகிறீங்க? பெரிய பட்ஜெட்டில் விஜய் சார் கூட படம் பண்ணாலும் கோட்டில் பண்ணாலும் மியூசிக் வந்து பெருசாக இல்லை. டான் ட ட டான் ட ட ட டான்னு கோட் படத்தில் போட்ட பிஜிஎம், மிர்ச்சி சிவாவுடைய தமிழ் படத்தில் வந்த டான் ட ட ட டான் டான் ட டான் டான் அந்த மாதிரி தான் இருக்குது. பிஜிஎம் கிங்கு, பிஜிஎம் எங்கே போச்சு? ஒரு மௌனம் பேசியது, இல்லை ஒன்றுமே தெரியாத எத்தனையோ படங்கள், பேர் தெரியாத படங்கள்லாம் அவங்க மியூசிக் போட்டு அது வேர்ல்டு வைடில் அந்த படம் எது என்ன அப்படின்னு வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணப்பட்ட படங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் 4-5 ஒரு 2 மெயின் சாங்கு, ஒரு 4-5 பின்னாடி ஒரு மாண்டேஜ் மாதிரி வருது. எதுவுமே வந்து பார்த்தோம்னா மியூசிக்கும் சரி பெரிய அளவில் இல்லை, சாங்ஸும் சரி, நீங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்டாலே போதும். அதுவும் எதுவுமே வந்து கனெக்ட் ஆகலை. என்னதான் தலைவா, எப்போ தான் தலைவா கம்பேக் தர போகிறீங்க, ஒன்றுமே புரியல தலைவா. ஏன்னா இப்போது யுவன் சாரோட உடம்புல இந்த மியூசிக் டைரக்டரோட ஆவி புகுந்து ஆட்டம் பண்ணுது, அதனால தான் யுவன் சார் சரியான மியூசிக் பண்ண மாட்டாருன்னு அப்படின்னு நாங்கள் இப்போ சொல்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். என்னத்திரமா சொல்கிறாங்க, நாங்கள் எந்த மியூசிக் டைரக்டர் சொல்கிறோமா, டேய் அவரே என்ன மாதிரி மியூசிக்லாம் பண்ணுறாரு தெரியுமா இப்போ அப்படின்னு ஒரு பதில் ரிப்ளை கொடுக்குறானுங்க. அந்த அளவுக்கு கூட எங்களால் ஒரு ரிப்ளை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். யுவன் சங்கர் ராஜா சார் ஃபேன்ஸு
தலைவா தயவுசெய்து ஒரு பெரிய கம்பேக் கொடுங்க தலைவா. ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணுங்கள், அந்த ப்ரொடக்ஷன்லேயே வந்து டிராகன் குடும்பஸ்தன் மாதிரியான சில படங்களும் பண்ணுங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரிய அளவில் வரா மாதிரி. ஸோ மியூசிக் வந்து பெட்டராக பண்ணுங்கள் தலைவா. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இளையராஜாவும் நீங்கள் தான், ஏஆர் ரஹ்மானும் நீங்கள் தான். நாங்கள் எப்போவுமே அந்த ராஜா விசஸ் ரஹ்மான் ஃபைட்டுக்குள்ளேயே போக மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு எங்கள் யுவன் போதும் அப்படின்னு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட யுவனுடைய ஒரு மினிமம் கேரண்டியான மியூசிக் எங்கே? கடந்த வந்த படங்களில் ஸ்டாரில் ஒரு பாட்டு நல்லா இருந்தது, அந்த இருவிழி பார்வையில் அந்த சாங் நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்த பியார் பிரேமா காதலில் கூட ஓகே, நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் இன்னும் சில படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்த படங்களில் எதுலேயுமே வந்து மியூசிக் பெருசாக இல்லை. ஸோ என்ன தான் தலைவா, எப்போ ஒரு கம்பேக், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸாக. இந்த படம்லாம் வந்து நான் வரேன், ஜோ அப்படிங்கிற ஒரு படத்தை ரியோ சார் பண்ணார், ரியோ அண்ணனுக்காக வந்தாலும் சரி. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு முக்கியமாக நாங்கள் வர்றதுக்கு காரணம் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு நேம் தான். அந்த ஒரு டைட்டில் கார்டுக்கு கத்தணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து வரோம். ஒரு மாஸ் ஹீரோக்கு நிகரான ஒரு மியூசிக், ஒரு டைரக்டர், ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யுவன் சார் 5 பாட்டு போட்டாருன்னா அப்போல்லாம் 5 பாட்டுமே ஹிட் ஆகும். இன்றைக்கி 5 பாட்டு போட்டால் அதில் ஒரு பாட்டு ஹிட் ஆகுமா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. ஸோ மியூசிக் ஒரு மிகப்பெரிய ஒரு யுவன் ஃபேனாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தலைவா. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பாலாஜி சுப்ரமணியம் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஓரளவுக்கு அதுதான் முன்னாடி பார்த்த படங்கள் மாதிரி தான் இருக்குது யுவன் சாரோட ப்ரொடக்ஷன்லேயே வந்த படங்கள். ஸோ ஒட்டு மொத்தமாக அங்கங்கே சின்ன சின்ன பிஜிஎம்லாம் வந்து போட்டு யுவன் சார் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலுமே ஒட்டு மொத்தமாக இந்த படம் சில குட்டி குட்டி கேரக்டர்ஸு எல்லாம் எங்கேஜிங்காக பண்ணாலும் இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது ஒரு இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கலாம், மியூசிக் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கலாம். ரியோ சாருடைய பர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கி சத்யராஜ் வந்து நடிகர் சத்யராஜ் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவருடைய பையன் சிபிராஜையை மக்கள் மனசில் பெருசாக இடம் முடியல. அந்த பிரதீப் ரங்கநாதன், மணிகண்டன் அவங்கக்கிட்டலாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு துருத்துருப்பு, அந்த ஒரு ஃபன், அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்ததுனால தான் இடம் பிடிக்க முடியல. ஸோ ரியோ அண்ணனுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இனி அடுத்து வர படங்களில் ரியோ அவர்கள் வந்து இன்னும் பண்ணார் அப்படின்னா, ஸோ அது மாதிரி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு 3 மணி நேரம் எங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் அழ கூட வைங்க, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை கொடுங்க, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது இந்த ஸ்வீட் ஹார்ட் படத்தில் இல்லாமல் போனது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி நான் இந்த வீக்கெண்டு மார்ச் 14, 2025 ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வீக்கெண்ட் நான் ஒரு படம் பார்க்கணும்பா அப்படின்னா ஸ்வீட் ஹார்ட் படத்துக்கு போகலாமாப்பா அப்படின்னு கேட்டால் காலேஜ் பசங்க, இந்த லவ்வர்ஸு இவங்கெல்லாம் வந்து போயிடுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட படம் இருக்குது, நல்லா டீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க. படம் போய் ஒரு வாட்டி ஓகே, நான் ஒரு புது படம் பார்க்கணும், ஒரு வாட்டி போகலாமா அப்படின்னா ஒரு வாட்டி போயிட்டு தியேட்டரில் இந்த படத்தை இப்போ ரொம்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வாட்டி போயிட்டு சரி ஓகே ஒரு படத்துக்கு வந்தோம், சரி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். அந்த லெவலில் தான் இந்த படம் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இல்லைடா நீ சொல்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் ஸோ ஓகே, நான் சொன்ன விஷயங்களில் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இல்லை நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் பார்த்துட்டு வந்து அப்புறம் கூட வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.